நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டிசம்பர் 2025 ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 2026 ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து பிளான்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு டிசம்பர் 2025 தான் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி வந்து ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசம்பர் 2025க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னென்ன படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா, நீங்கள் இன்டராக இருக்கட்டும், ஃபைனலாக இருக்கட்டும், ஈவன் ஃபவுண்டேஷனாகவே கூட இருக்கட்டும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபவுண்டேஷன் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 MCQ, ஈச் MCQக்கு 2 மார்க்ஸ், அப்போ டோட்டலாக 100. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே வெறும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய MCQ மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க. பாஸ் ஆகிடலாமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நீங்கள் சூப்பராக எடுத்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா லாக் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 50 MCQs அது இன்ட்டு 2 = 100 தான். அப்போ வெறும் புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போகும்போது நீங்கள் கான்செப்டே தெரியாமல் மக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி. கரெக்டாக இப்போ புக்கினர்லாம் கான்செப்ட் இருக்குப்பா. இப்போ லா அண்ட் எத்திக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35 பேஜஸ்க்கு வந்து தியரி கொஷின்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, தியரி கொஷின் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, வெறும் MCQ மட்டும்தான். அப்போ அதுக்காக நான் ஏன் ப்ரோ படிச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் ஃபவுண்டேஷனில் விட்டுட்டு போகலாமா? விட்டு போனீங்கன்னா யார் கிளாஸு, உங்களுக்கு தான் லாஸு. ஃபஸ்ட் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் தானே, MCQ தானே, பிரச்சனை இல்லை. நம்ம வேணால் புக் பேக் MCQ மட்டும் பேருக்கு படிச்சுட்டு போனால் போதும், எந்த ஒரு யூஸும் கிடையாது. நல்லா யோசிச்சுங்க, எந்த யூஸும் கிடையாது. புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போகலாமா? நோ. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. ஓகேங்களா, புக் பேக்கை படிக்கணும்னா புக் பேக்கில் கொஞ்சம் மாற்றி கேட்டால் ஆன்சர் ரைட் பண்ண தெரியாது. கரெக்டுங்களா, நீங்கள் தான் லாக் ஆவீங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஒவ்வொரு இது லா அண்ட் எத்திக்ஸு அப்புறம் என்ன எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டாக அந்த 2 சப்ஜெக்ட்ஸை நல்லா வந்து கான்செப்டை ஃபுல்லாக வந்து, அதாவது இப்போ 35 பேஜஸ் இருக்குன்னா 35 பேஜஸ் மீனிங்கை ரீட் பண்ணுங்கள், படிங்க. நான் சொல்கிறேன், ரீட் பண்ணாலே அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் புக் பேக் படிங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் என்ன ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த 35 பேஜஸை நான் ரீடே பண்ண மாட்டேன், அப்படியே புதுசாக வச்சுருப்பேன், வெறும் நான் புக் பேக் மட்டும் படிச்சு போகிறேன்னா அது கிட்டத்தட்ட மக்கப் பண்ணிட்டு போகிறது தான் சமம். ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இன்டர் அண்ட் ஃபைனலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிடுறேன். இப்போ சில பேர் வந்து இன்டராக இருக்கட்டும் ஃபைனலாக இருக்கட்டும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் படிப்பீங்க. கரெக்டுங்களா, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ங்கிறது நான் இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிப்பேன். ஓகே, மிச்ச சாப்டர்ஸ்லாம் நான் விட்டுருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் வந்து நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பீங்க. கரெக்டாக, அப்போ என்ன பண்ணணும், தியரிக்கு விட்டுட்டு போகிறீங்க. அப்போ MCQக்கு என்ன பண்ணணும், கான்செப்ட்டுக்கு கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு போகணும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இன்டரோ ஃபைனலோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஒரு சாப்டரை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த சாப்டரை ஒன்றுமே தெரியாத அளவுக்கு விட்டுட்டு போகாதீங்க. வாட் இஸ் வாட், ஓகே, இது வந்து ப்ளஸ் பண்ணணும், இது டிவைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேருக்காச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் நிறைய பேர் விடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. விட்டு போனால் உங்களுக்கு லாஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ன்னு சொல்கிறேன். சம்முக்கு விட்டால் கூட லாஸ் இல்லை. ஆனால் MCQவில் கேட்பாங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா, MCQவில் கேட்குறாங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது MCQக்கு மட்டுமாச்சும் உங்களோட நாலேஜ் இருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்டர் சப்ஜெக்டாக இருக்கட்டும் ஃபைனல் சப்ஜெக்டாக இருக்கட்டும் எல்லா சாப்டர்ஸுமே MCQக்கு வந்து மெயின் தான், எல்லா சாப்டர்ஸுமே. அப்போது கான்செப்ட் வைஸ் வந்து எல்லா சாப்டர் எப்படி இருக்கணும், நல்லாவே கிளியராகவே பக்காவாகவே நமக்கு இருந்தால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங் நான் விட்டுட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்னா ஓகே, அது விட்டிங்கன்னா மிச்ச சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துக்கிறீங்க. இதே கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் தியரி இது உங்களுக்கு MCQ கேட்டால் என்ன பண்ணுவீங்க, 2 மார்க் MCQ கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பேபேக் பீரியட்னா நான் படிக்கவே இல்லை ப்ரோ, கேபிட்டல் பட்ஜெட்டிங்கே கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன், அப்போ நான் பேபேக் பீரியட் பார்க்குறேன். ஸோ என்ன பண்ண முடியும், MCQவில் 2 மார்க்ஸ் போயிடும். நம்ம நேரத்துக்கு கேபிட்டல் பட்ஜெட் இருந்து 2 ஒன்னோடு கேட்டாங்கன்னா 2+2 மொத்தம் 4 மார்க் போச்சு. நீங்கள் இன்டராக இருந்தாலும் சரி ஃபைனலாக இருந்தாலும் சரி. அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் MCQன்னு படிக்கும்போது எந்த சாப்டர் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அதை சம்முக்கு விடணும்னு நினச்சிட்டிங்க அப்படி தானே. இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங் சம் வந்து எழுதக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ MCQக்கு எப்படி கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் MCQக்கு மட்டுமாச்சும் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, சம்ம விடணும்னு நினச்சேன் நீங்கள் MCQக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ, எனக்கு அது பிடிக்காது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில். சரி, அதனால் வந்து அந்த சாப்டரை நான் டச் பண்ணவே இல்லை. ஓகே, சாப்டர் டச் பண்ணவே இல்லை நீங்கள். இப்போ அதுலேருந்து என்னன்னாலும் கொஷின் கேட்கலாம். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ ஒன் டேஷ் கேட்கலாம். அந்த சாப்டர் நீங்கள் டச்சே பண்ணலாம், இந்த MCQ கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. கரெக்டாக, ஆனால் இது இவ்வளோ பெரிய ஈஸியான ஒரு MCQ. ஓகே,
அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டை கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம்மை கண்டுபிடிப்பாங்க. என்னது வெறும் ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாப்டரை சம் பர்பஸுக்கு விடுறதை கூட நீங்கள் விட்டுக்கோங்க, அது உங்களோட பர்சனல் விஷ். ஆனால் அதே சாப்டர்லேருந்து எம்சிக்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் பாருங்கள். பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஒரு சாப்டர் கேபிள் பட்ஜெட்டிங் விட போகிறோம், என்பிஓ விட போகிறோம். அப்போ இந்த மாதிரி சாப்டர்லேருந்து எம்சிக்யூ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த நாலேஜோட போகணும்னு சொல்கிறேன். நம்ம விடணும்னு நினச்சது ஒரு நிமிஷத்தில் விட்டுடலாம், பட் அந்த எம்சிக்யூ அஃபெக்ட் ஆகுதுல்ல நமக்கு இங்கே தேவையில்லாமல், அதனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ புக்கினர் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் நான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இப்போ லா அண்ட் எத்திக்ஸாக இருக்கட்டும், ஏதோ என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கான்செப்ட் வைஸ் நல்லா நீங்கள் புரிஞ்சு படிக்கும்போது அந்த புக்கினோட நாலேஜ் நம்ம எல்லாரும் கிடைக்குது. போத் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட்லாம் பேபேக் பீரியடாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் அப்படி லைட்டாக ரீட் பண்ணிட்டே வரும்போது அந்த கான்செப்ட், அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நல்லா புக்கினரை நம்ம பார்க்கும்போது நாலேஜ் நல்லாவே கிடைக்கும். புக்கினரை போய் நான் ரொம்ப படிங்க, கஷ்டப்பட்டு படிங்கன்னு நீங்கள் சொல்ல, ஜஸ்ட் ஒரு ரீட், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3 ஒன்று சேர்ந்தால் அதை ப்ரைம் காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது என்னது? புக்கினர் தானே. அந்த புக்கினரை ரீட் பண்ணுங்கள். சும்மா பேருக்கு தானே ரீட் பண்ணுறீங்க. இங்கே இன்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாப்டர் நீங்கள் பார்க்குறீங்க, அது சம் சாப்டர்னா டேரெக்டாக சம்குள்ளே போகாதீங்க. முதல் அந்த சம்மை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு மீனிங்லாம் சொல்லிப்பாங்க. அந்த மீனிங்கை பாருங்கள். மீனிங்கை மக்கப் பண்ண போகிறது கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு ஒரு 10 நிமிஷம் ரீட் பண்ண போகிறீங்களா? அது ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எம்சிக்யூ கவர் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நீங்கள் இங்கே புக்கினர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை வேற படிக்கணுமா ப்ரோ அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. எதுக்குனாலும் அது யூஸ்ஃபுல் தான். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், புக்கில் 10 சம் இருக்குது, 10 சம் பார்த்தா போதும். ஓகே, 10 சம்முக்கு முன்னாடி அங்கே மீனிங் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். ஏன் டேட்டா சம் சைடு இப்போ ஒரு சாப்டர் எடுத்தால் டேட்டா சம்முக்குள்ளே போயிடணும் 20 பேஜஸை விட்டுட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். லைட்டாக சும்மா ஒரு பேருக்கு ஒரு கிளான்ஸ். ஓகே, சரி. அப்புறம் புக் பேக் எம்சிக்கு படிக்கும்போது பார்த்து படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். இன்டர் அண்ட் ஃபைனல் புக் பேக்கில் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். புக்கில் நல்லா ஓரளவுக்கு நாலேஜோடு இருந்தால் தான் புக் பேக்கில் ஏதாவது ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ப்ரிண்டிங் மிஸ்டேக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் புக்கினர், புக் பேக், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நமக்கு எம்கே அகாடமி குயிஸ் குரூப் லிங்க்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் தான் இங்கே பாருங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எம்கே அகாடமி சிஎம் இன்டர்மீடியட் குரூப்பில் இருப்பீங்கள்ல, அந்த குரூப்பில் நான் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் ஆல்ரெடி குரூப்பில் இருப்பீங்க நீங்கள். இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி மணிகண்டன் சிஎம்ஏ, ஆர் எனக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் இந்த லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, எம்கே அகாடமி குயிஸ் குரூப் லிங்க் இவ்வளோ தான்ப்பா. சரிங்களா? 2200+ ஒன்வர்ட்ஸு மொத்தமாக, அதாவது இன்டருக்கு போட்டிருக்கேன், ஃபைனலுக்கு அப்கமிங்கில் தான் நம்ம போடணும். அது என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டது. சரிங்களா? புக்கினர், புக் பேக்கு எல்லாம் சேர்ந்து மிக்சராக தான் இருக்கும். 2200 8 சப்ஜெக்ட் சேர்த்து, இன்ட்ரோட 8 சப்ஜெக்ட் சேர்த்து, நாட் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். சரிங்களா? இதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நிறைய ஒன்வர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எம்கே அகாடமி குயிஸ் குரூப் இருக்குது, அது பாருங்கள். அப்புறம் இன்ஸ்டியூட் பிட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் நம்மளோட இதில் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம குரூப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன். சிஎம் இன்டர்மீடியட் இன்ஸ்டியூட் எம்சிக்யூ மெட்டீரியல். ஜஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண வேண்டியதான், பார்த்துக்க வேண்டியதான். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நாலேஜ் கான்செப்டை ரீட் பண்ணும்போது புக்கினர் கவர் ஆகிடுது. புக்கினர் கவர் ஆகும்போது புக் பேக்கில் ஏதாவது பார்க்குறோம், அதில் ஏதாவது பிரிண்டிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம அகாடமியோட குயிஸ் குரூப்பு, அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ இருக்குது. அப்புறம் இன்ஸ்டியூட் பிட் கொஷின்ஸ், இன்ஸ்டியூட்டே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல, அது. ஓகே, இதிலெல்லாம் கண்டிப்பாக வருமா ப்ரோ கேரண்டி அப்படின்னா, இதுலேருந்து இவ்வளோ மார்க்குக்கு வரும், அதுலேருந்து இவ்வளோ மார்க்குக்கு வரும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. பார்த்துட்டு போங்க, தைரியமாக எக்ஸாம் போகலாம் அப்படின்னு தான் நல்லா சொல்ல முடியும். இது போக பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய எம்சிக்யூவை பார்த்துக்கோங்க. எம்சிக்யூன்னு சொல்லும்போது ஒரு ஜூன் 2025, அதுக்கப்புறம் டிசம்பர் 2024, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னாலும் பார்த்துக்கோங்கப்பா. இந்த 2 கொஷின் பேப்பர் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கொஷின் பேப்பர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் எம்சிக்யூ கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே மெயினாக கண்டிப்பாக அந்த 2 பார்க்கணும். இது போக நீங்கள் ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களோட விஷஸ்.
ஓகேங்களா? இது 2 கம்பல்சரி. ஓகே, இது போக தேவைப்படுச்சுன்னா டிசம்பர் 2018 இல்லை டிசம்பர் 2019 இதெல்லாம் லாக்கெலாம் கண்டிப்பாக இதில் இருந்தெல்லாம் கேட்பாங்க. லா, காஸ்ட் அக்கௌண்டிங் இதெல்லாம் இந்த ரிப்பீட்டடாகவே கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது போக வேறு 2022, 23 கொஷின் பேப்பர் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கக்கூடாதெல்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது போக வந்து நான் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறேங்கிறது வந்து உங்களோட விஷ், யுவர் விஷ், சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம சொன்னபடி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் MCQக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்டர் அண்டு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இல்லைனா கான்செப்ட் வைஸ் கிளியராக இருந்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே மெயினாக வந்து நல்லா இது பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம நல்லா தைரியமாக வந்து எங்கள் எக்ஸாமில் மார்க் எடுக்கலாம். போத் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 15 into 2 மார்க்ஸ், ஸோ 30 மார்க்ஸ் ஆச்சு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கான சான்சஸ் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும், சென்டருக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், ஓகே, MCQக்கு வந்து எதுவும் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுமா, அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ கீப் இன் டச். வீடியோ கொஞ்சம் ரெகுலராக பார்த்துட்ருங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே மெயின்னா அட்மிட் கார்டு டிசம்பர் 1 to 3 வரும். அப்போ பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பார்க்கலாம்.